இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீட்ல எல்லா முடிவையும் நீங்க தானே எடுக்கிறீங்க. அதுக்கப்புறம் எங்களால என்ன பண்ண முடியும்? அதனாலதான் என்னால என்ன பண்ண முடியுமோ நான் அதை பண்ணேன். நீ இப்படி கேட்டதுனால தானே வீட்டு பொறுப்பை உன்கிட்டயும் மில்லோட பொறுப்பை உன் புருஷன்கிட்டயும் ஒப்படைச்சான். அதுல இருந்து வர்ற பணத்தை வச்சு நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்க வேண்டியதானே. உங்களை யார் என்ன கேட்க போறாங்க? நீ ஆசைப்பட்டது நடக்கலன்னா வீட்டு பத்திரத்தை திருடி கொண்டு போய் கொடுப்பியா? வித்து பத்திரத்துல என் பையனோட கைரேகையை பதிச்சு கொண்டு போய் கொடுப்பியா? இதனால ஒரு பாதிப்புன்னா அது உனக்கும் தானே. அது உன் புத்திக்கு வரைக்கல. அது எப்படி புத்திக்கு வரைக்காம இருக்கும்? ஆனா ஏதோ ஒரு லாப கணக்கு இல்லாம இந்த காரியம் நடந்திருக்காது. நீ இந்த வேலையை முடிச்சு கொடுத்தா வசுந்தரா உனக்கு என்ன தரேன்னு சொன்னா அத சொல்லு. பார்வதி, என் பொறுமையை சோதிக்காது. எனக்கு கோபம் வந்தா என்ன ஆகும்னு உனக்கு நல்லா தெரியும்ல. ஆனாலும் உன் விஷயத்துல என்ன கட்டுப்படுத்திக்கிட்டு ரொம்ப பொறுமையா நின்னு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கும்ல, அது என்னன்னு சொல்லு. இப்ப சொல்ல போறியா இல்லையா? சொல்லி தொலையண்டி. வசுந்தரா நம்ம நிலத்துக்கான உண்மையான விலையை தரதா சொன்னாங்க. ஒரு கோடி ரூபாய் அட்வான்ஸ் போக மீதி 9 கோடியை எனக்கே தரேன்னு சொன்னாங்க. அதனாலதான் நான் போனேன்.